ஒரு காட்டில் சிட்டுக்குருவி ஒன்று வசித்து வந்தது. அது எப்போதும் அமைதியாக இருந்தது. யாரிடமும் பழகாமல் தன் வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருந்தது. ஒரு நாள் ஒரு காகம் ஒன்று எங்கிருந்தோ வந்தது. அது சிட்டுக்குருவியிடம், "நீ என்னுடன் நண்பனாக இருப்பாயா?" என்று கேட்டது. சிட்டுக்குருவியின் புது நண்பனை பார்த்த மற்ற பறவைகள் சிட்டுக்குருவியிடம், "நீ காகத்துடன் பழகாதே, பிரச்சனை வரும்" என்றன. ஆனால் சிட்டுக்குருவி கேட்கவில்லை. ஒரு நாள் காகங்கள் சோளம் விளையும் நிலத்துக்கு உணவு உண்ண செல்வதாக சிட்டுக்குருவியிடம் கூறின. சிட்டுக்குருவியும் காகங்களுடன் செல்ல ஒத்துக்கொண்டு போனது. நீண்ட தூரம் பறந்து வந்த காகங்கள் பசியில் சோளம் சாப்பிட ஆரம்பித்தன. சிட்டுக்குருவி அமைதியாக மரத்தில் அமர்ந்து காகங்களை பார்த்து கொண்டிருந்தது. காகங்கள் வயலில் சோளத்தை நாசம் செய்வதை பார்த்த விவசாயி கம்புடன் ஓடி வந்தார். அதை கண்ட காகங்கள் எல்லாம் பறந்து விட்டன. சிட்டுக்குருவியை மட்டும் விட்டுவிட்டு காகங்கள் பறந்து தூரமாக சென்றன. சிட்டுக்குருவி விவசாயியிடம், "ஐயா, நான் எந்த தவறும் செய்யவில்லை" என்றாலும் விவசாயி கேட்கவில்லை. அவர் கொண்டு வந்த கம்பு வைத்து சிட்டுக்குருவியை அடித்தார். சிட்டுக்குருவி அடிபட்டு கீழே விழுந்தது. விவசாயியிடம் அடிபட்ட சிட்டுக்குருவி அப்பொழுதுதான் உணர்ந்தது, மற்றவர்கள் சொன்ன அறிவுரையை கேட்காமல் விட்டது எவ்வளவு பெரிய தவறு என்று. அதனால் அது தன்னை திருத்திக் கொள்ள முடிவு செய்தது. கதையின் நீதி: பிறர் நம் நன்மைக்காக கூறும் அறிவுரையை சற்று கேட்க வேண்டும். அப்படி கேட்காவிட்டால் அதனால் துன்பம் விளையும்.